الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم ثلاث درجات صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நமது சமூகத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய தாருல் குர்ஆன் காதிரியா ஹிஃபுல் மதரசாவினுடைய மிகச்சிறப்பான 35வது ஹாஃபில் பட்டமளிப்பு விழா சமூகத்தின் நன்மக்களில் மரியாதைக்குரிய ஹைதர் அலி சாஹிப் அவர்களின் தலைமையில் சையது நூர் ஆலம் இப்ராஹிம் சாஹிப் அவர்களின் முன்னிலையில் சங்கை அல்லாஹு அக்பர்
அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். صادق الوعد الأمين رضي الله بالله وبالإسلام دين نبي سيدنا محمد صلى الله عليه وسلم رضينا بالله رب العالمين عالية الشريفة وبعث المقام المحمود وعدته ورزقنا شفاعته. சிறப்பான பாக்கியம் நிறைந்த திருக்குர்ஆனை மனனம் செய்த நமது ஹாஃபிதுகளுக்கு தங்களது திருக்கரத்தால் சனது வழங்கி சபைக்கு பொருத்தமான நல்ல செய்திகளை இங்கே வழங்கி அமைந்திருக்கிற மரியாதைக்கும் அருளுக்கும் நிறைந்த சிறப்பான மஸாயிருல் உலூம் அரபிக் கல்லூரியினுடைய மரியாதையும் அருளும் நிறைந்த நாசிர் குபலா முகமது அனீஸ் கான் காசிமி அவர்களின் அன்பு புதல்வர் தங்களது திருக்கரத்தால் சனதை வழங்கி அழகான ஆசியுரையும் தந்திருக்கிறார்கள். பாக்கியம் நிறைந்த நமது மதரசாவின் முதல்வர் மரியாதைக்குரிய முகமது அபூபக்கர் மஸாஹிரி ஹதரத் தாமத் பரகாத்துஹும் உட்பட பேராசிரியர்கள், இங்கே அமைந்திருக்கக்கூடிய மேடையில் இருக்கும் உலமாக்கள் கீழையும் நிறைய அமைந்திருக்கிறார்கள். இந்த சபைக்கு இன்னொரு பரக்கத், என்னை வார்த்தெடுத்து ஆலிமாக்கி சபையில் இருந்து பேச வைத்து அழகு பார்க்கிற என் உஸ்தாது பெருந்தகை அல்லாமா திருப்பூர் முஸ்தபா ஹதரத் தாமத் பரகாத்துஹும் இந்த சபையில் வருகை புரிந்து அவர்களுக்கே உள்ள பணிவில் எங்கோ ஒரு இடத்தில் முகவரி காட்டாமல் இருக்கிற பழக்கம் என்னுடைய உஸ்தாது பெருந்தகை அல்லாமா முஹம்மது முஸ்தபா ஹதரத் தாமத் பரகாத்துஹும் அல்லாஹ் அவர்களின் ஹயாத்திலும் சுகத்திலும் பறக்க செய்வானாக. மஸாயிருல் உலூம் அரபு கல்லூரியினுடைய முதல்வர் முகமது அனீஸ்கான் தாமத் பரகாத்துஹும் அவர்களின் சுகத்திலும் ஹயாத்திலும் அல்லாஹ் பறக்க செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, இங்கே நம்ம கொஞ்சம் உள்ள வந்துடலாம். இது ஒரு முகப்பு, இந்த பார்வை கிடைக்கும். கொஞ்சம் நீங்க வர்றது உங்களுக்கு பரக்கத், நான் உங்களை திரும்பிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு மிகச்சிறப்பான நிகழ்ச்சி இது. திருக்குர்ஆனின் 30 ஜுசுக்களையும் மனனம் செய்த ஹாஃபில்களுக்கு சனது வழங்கி இருக்கிறோம்.
அதிலும் குறிப்பாக நமது மதரசா, இங்கே தாருல் குர்ஆன் காதிரியா ஆஃபிதுகள் சனது கொடுக்கின்ற மதரசாக்களின் ஒரு முன்னோடி மதரசா. இங்கே திருக்குர்ஆனை மனனம் செய்தவர்கள் கிட்டத்தட்ட 30-31 தௌர்கள் முடித்திருக்கிறார்கள். நான் கேட்டு வியந்தேன். தலைகீழாக தௌர் கொடுத்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். இங்கிருந்து வரிசைகரமாக ஓதுவதில்லை, அங்கிருந்து கீழே மாற்றி ஓதுகிற அளவிற்கு குர்ஆனோடு ஒரு அழகிய தொடர்பை, நினைவாற்றலை மிக அதிகமாக இங்கே நமது மதரசா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. ஒரு முன்மாதிரி மதரசா நமது காதிரியா. 35 ஆண்டுகள் ஹாஃபிதுகள் இங்கே வார்த்தெடுக்கப்பட்டார்கள் என்றால் அதன் தியாகம் புனிதமானது. ஆசைப்படுகிறேன், கையேந்துகிறேன், கயாமத் வரைக்கும் இந்த மதரசா பொலிவோடு திகழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. உங்கள் துஆ இது போன்ற ஹாஃபிதுகளுக்கு இருக்க வேண்டும். சங்கை மிக்கவர்களே, நான் உங்கள் கவனத்தில் சில செய்திகளை பதிவு செய்ய கடமைப்படுகிறேன். இது போன்ற சனதுகள் வழங்கி எங்கள் பிள்ளைகளை சமூகத்தை நோக்கி நாங்கள் அல்லாஹுவோடு அறப்பணி ஆற்றுகின்ற காரியங்களுக்கு அனுப்புகிற போது பட்டமளிப்பிலே கலந்து கொண்டவர்களும் பாக்கியம் பெற வேண்டும். இங்கிருந்து நாங்கள் எதை தருகிறோம் என்று நீங்கள் புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, சுமந்து செல்ல வேண்டும். திருக்குர்ஆன் அது கொடுக்கிற பாடம், அல்லாஹ்வோடு அழகிய தொடர்பும் உறவும் ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் ஏற்பட வேண்டும். நல்ல ஞாபகம் வையுங்கள், என் தொடர்பெல்லாம் என் ரப்போடு இருக்க வேண்டும், என் உறவெல்லாம் என் ரப்போடு இருக்க வேண்டும். அவனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு பலப்படுகிற போதெல்லாம் நான் பாதுகாக்கப்படுகிறேன். அவனுக்கும் எனக்கும் உள்ள நெருக்கம் அதிகமாகிற போதெல்லாம் நான் சமூக மக்களின் மன்றத்திலும் இதயங்களிலும் ஜொலிக்கிறேன். இன்றைக்குள்ள பலகீனம், நமது தொடர்பை அல்லாஹ் விட்டும் கொஞ்சம் விலக்கிக் கொண்டிருக்கிறோம், தூரமாக்கி இருக்கிறோம், நெருக்கத்தை கொஞ்சம் குறைத்திருக்கிறோம். தெளிவாக சொல்வேன், நம்முடைய பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பதிலும் நமக்கு பலகீனம் இருக்கிறது. அவனிடத்தில் நமது பிரச்சனைகளை பேசுவதற்கு கூட பல பேர்களுக்கு அதில் நெஞ்சில் அழுத்தம் குறைந்திருக்கிறது. காத்தமுன் நபியின் சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காலகட்டத்திலும் வாழ்ந்து மண்ணில் ஜொலிக்கிற மனிதர்களை தனக்கு முன்னால் இருந்தவர்களை வைத்து உருவாக்கினார்கள். பிரச்சனை வருகிற போதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்ற பாடத்தை 4 வயது குழந்தையிலிருந்து கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு பயணம் செய்தேன். அவர்கள் வாகனத்திலே என்னை பின்னாலாக்கி கொண்டார்கள். என்னை கூப்பிட்டு சொன்ன வார்த்தையை நான் மறக்க முடியவில்லை. நான் முதுமையான போது எனக்கு இதயத்தில் துடித்த வார்த்தைகள் எல்லாம் என் 4 வயதில் நாதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்த வார்த்தை தான் இங்கே உங்கள் இதயத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம். 4 வயது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு வாகனத்தில் பின்னால் இருக்க நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கொடுத்த அறிவுரை. அப்படியானால் அறிவுரையை பெறுகிற வயது 40 வயது அல்ல, 20 வயது அல்ல, 30 வயது அல்ல. இன்றைக்கு இங்கே ஓதுகின்ற சின்னம் சிறும் பிள்ளைகளின் இதயத்தில் அல்லாஹ்வோடு அழகான ஒரு நெருக்கம் குறித்தான தகவல்களை நாங்கள் பதிவு செய்கிறோம். ஏன் தெரியுமா? காலத்தில் என்றைக்கும் இவர்கள் மங்க மாட்டார்கள், மிளிருவது குறைந்து போகாது. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சர்காரை ஆலம் யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், மகனே நான் சொல்லும் அறிவுரை இதயத்தில் சுமந்து விடு, எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பாதுகாப்பாயாக. அல்லாஹ் என்ன பொருளா? பாதுகாப்பதற்கு அழகான செய்திகளை ஹதீஸின் விளக்கத்தில் நன்மக்கள் தருகிறார்கள். மகனை அல்லாஹ்வை பாதுகாத்து விடு, அவன் கடமைகளை, இன்னொரு பக்கம் அவனோடு நீ நடக்கிற அருமையான முறைகளை நீ பாதுகாத்து விடு. என்ன நடக்கும் தெரியுமா? யஹ்ஃபதுக், எல்லா காலத்திலும் உன்னை அவன் பாதுகாப்பான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அவன் பாதுகாப்பு இன்றி வேறு பாதுகாப்பு இல்லை. அவன் பாதுகாப்பு இன்றி வேறு யாரிடத்திலும் நான் பாதுகாப்பு தேடும் இடத்திலும் இல்லை.
பாதுகாப்பதற்கு பல பேர் இன்றைக்கு தயாராகவும் இல்லை. என் மகனை கூட என்னால் பாதுகாக்க இயலாது, என் மனைவியை என்னால் பாதுகாக்க முடியாது, என்னை என் மனைவியால் என் பிள்ளைகளால் பாதுகாக்க முடியாது. இதுதான் உலகம். என்ன பாதுகாக்க முடியும் என்னால்? என்னை என்னிடத்தில் கூட நீ ஒப்படைக்காது என்று கேட்டவர்கள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் நம்முடைய பாதுகாப்பு மொத்தமும் படைத்தவன் தர வேண்டும், எப்போதும் தந்து கொண்டிருப்பானாக. ராத்திரில ஒரு சின்ன கஷ்டம்னா அல்லாஹ்வை தவிர யார் நம்மளை பாதுகாக்கிறது? வாகனத்துல போகிறோம், அப்போது பாதுகாப்பு யாரு கொடுப்பது? நான் கொஞ்சம் மயக்கமானேன், பக்கத்தில் ஆறுதலுக்கும் அரவணைப்புக்கும் யாரும் இல்லை, யாரு பாதுகாப்பது? நல்ல புரிந்து கொள்ளுங்கள், எங்கிருந்தாலும் அவன் இருப்பது நம்மோடு என்றான் திருக்குர்ஆனில். நீ எங்கிருந்தாலும் உன்னோடு இருப்பவன் நான் என்றான். அல்லாஹ் எங்கே என்று முகவரிப்படுத்துவான். ஒகுவமாக்கும் ஐனமா குந்தும், என்னோடு என் மனைவி எப்போதும் இருப்பார்கள். என் மனைவியும் இல்லாத நேரத்தை நான் பார்க்க வேண்டியது வருகிறது. என் பிள்ளைகள் இல்லாத நேரம், யாருமே இல்லாத நேரம் எனக்கு இருக்கும். நான் தனியாக போகிற நேரம், வருகிற நேரம், பயணிக்கிற நேரம், அல்லாஹ் சொன்னால் அப்போதும் நீ தனியாக இல்லை. யாரை கொண்டு நீ ஆறுதல் பெற்றாயோ, உன் மனைவி, உன் பிள்ளைகள், அதை தாண்டி அவர்களையும் பாதுகாக்கிற நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், நீ அல்லாஹ்வை பாதுகாத்து விடு மகனே. அவனோடு நீ எப்படி நடக்க வேண்டும், எப்படி ஆக்க வேண்டும் உன்னை, உன் சிந்தனையை, உன் நினைவை, அவன் உன்னை பாதுகாப்பான் என்று 4 வயதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்கிறாங்க. உலகத்தில் பெரிய மேதை, மிகப்பெரிய கல்விமான், மிகப்பெரிய திருக்குர்ஆனின் ஆய்வாளர், ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், திருக்குர்ஆனுக்கு விளக்கம் அளித்தவர்களில் தலைமைத்துவம் பெறுகிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் சொன்ன செய்தி எல்லாம் கிடைத்தது. ஆனால் 4 வயதில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை என் இதயத்தில் ஆழமாக பதிந்தது. இன்னும் ஒன்றையும் சொல்லட்டுமா? அந்த தகவலை நான் பாதுகாத்த போது எல்லா தகவலின் பெட்டகமாக அல்லாஹ் என்னை மாற்றினான் என்றார். நான் நபியின் அந்த தகவலை என் வாழ்க்கையாக பாதுகாத்த போது எல்லா தகவலையும் சேமிக்கும் பெட்டகமாக என்னை அல்லாஹ் ஆக்கினான். நீங்கள் கொஞ்சம் அவனோடு அழகாக நடக்க வேண்டும், உங்களோடு அவன் ரொம்பவே அழகாக நடப்பான். கொஞ்சம் அவனிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து பாருங்கள், உங்கள் பொறுப்பு வீண் போவதில்லை. குர்ஆனோடு உள்ள அழகிய உறவு, அல்லாஹ்வின் ரசூல் சொன்னாங்க, அல்லாஹ் உன்னோடு அழகிய உறவு கொள்வான் என்கிறார்கள், தொடர்பு கொள்வான் என்கிறார்கள். குர்ஆனோடு ஒரு அழகிய உறவு. நான் அடிக்கடி சொன்னதுண்டு, திருக்குர்ஆன் எத்தனை பெரிய பாக்கியம். எல்லாரிடத்திலிருந்தும் குர்ஆனை எடுக்க வேண்டும். ஹுதுல் குர்ஆன மின் அர்பஆ, இந்த குர்ஆனை என் சஹாபிகளில் 4 பேர் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? மாநபியின் அத்தனை தோழர்களும் விண்ணின் நட்சத்திரம் இல்லையா? அஸ்ஹாபி கன்னுஜூம் ஃபபிஅய்யிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், என் தோழர்கள் அத்தனை பேரும் விண்ணின் அலங்காரங்கள், அவர்கள் நட்சத்திரங்கள் என்றார்கள் பெருமானார். யாரை பின்பற்றினாலும் ஹிதாயத்து கிடைக்கும் சொல்றாங்க. ஆனால் ஹுதுல் குர்ஆன மின் அர்பஆ, குர்ஆனை 4 பேர் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கேதான் உங்கள் கவனத்தை நான் ரொம்ப இங்கே வர வைக்கிறேன். ஏன் அந்த 4 பேரை மற்றவர்களை விட்டு பிரிக்கிறார்கள் முத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? குர்ஆனோடு அந்த 4 பேருக்கு இருந்த உறவு எத்தனை தெரியுமா? எவ்வளவு மகத்தானது தெரியுமா? அந்த உறவுதான் அல்லாஹ்வால் அவர்களை அங்கீகரிக்கப்படும் இடத்தில் கொண்டு நிறுத்தியது. இன்றைக்கு ஹாஃபில்கள் கூட வருத்தப்படுகிறோம். ஓதுகிற காலத்தில் திருக்குர்ஆனை சுமக்கிறவர்கள் ஹாஃபிலான பின்னால் அதை மறந்து போன பல ஹாஃபில்களை கண்டு வருத்தப்படுகிறோம். குர்ஆனோடு தொடர்பை குறைத்திருக்கிறார்கள் என்று வேதனைப்படுகிறோம். தினம் எவ்வளவு ஓதுகிறார்கள் சொல்ல தெரிவதில்லை, பல பேர் ஓதுவதும் இல்லை. ஹாஃபிலுக்கு குர்ஆனோடு தொடர்பு ஓதுதல் என்ற வழியில் கூட இல்லை என்றால் எவ்வளவு வருத்தத்திற்குரிய காரியம். 1000 சுமைகளோடு நாட்டினுடைய பேரரசராக இருக்கிற உஸ்மானே கனி ஒவ்வொரு இரவிலும் அவன் பணிகளை முடித்து விட்டு இஷாவுக்கு பின்னால மக்காம் இப்ராஹிம் கிட்ட ஒரு தூணு நிற்குங்கிறாங்க சாபாக்கள். ஒரு தூண் மக்காம் இப்ராஹிம் பக்கத்துல, இங்க தூண் இல்லையே,
இருட்டு நேரம், ஒரு தூண் நிக்குது, நின்றுகிட்டே இருக்குது, காலையில காணா போகும், வேறு யாரும் இல்லை, உஸ்மானுல் கனி நிற்பார்கள், தூண் போல் காட்சி அளிப்பார்கள். எவ்வளவு நிற்பார்கள்? ஹஜ்ரத் உஸ்மான் சொன்னார்கள், ஒவ்வொரு இரவிலும் நான் மகாம் இப்ராஹீமில் ஒரு குர்ஆனை முடிப்பேன் என்றார். மஸ்ஜிதுன் நபவியிலே அங்கே வருகிறார்கள், தினமும் இரவிலே ஒரு குர்ஆனை முடிக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நாட்டினுடைய ஜனாதிபதி, ஆயிரம் சமூக பணிகளுக்கு சொந்தக்காரர்கள், நாட்டை சீரமைப்பதற்கும் அரசாங்கத்தினுடைய அலுவல்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் ஏராளமான சுமைகளையும் பணிகளையும் தனக்குள் கொண்டு வந்தவர்கள் இரவை திருக்குர்ஆனோடு ஆக்கிக் கொள்கிறார்கள். இன்னைக்கு இரவு தொழுகை கூட பல பேர்களுக்கு இல்லை என்கிற போது எப்படி குர்ஆனை இரவு தொழுகையில் பாதுகாப்பது? ஒரு ஹாஃபிலுக்கும் இரவு தொழுகைக்கும் தொடர்பு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹாஃபில் இரவு தொழுகை உடையவராக இருக்க வேண்டும், அவர் இரவெல்லாம் குர்ஆனோடு இருக்க வேண்டும். நான் சனது பெறுகிற எங்கள் ஹாஃபில்களுக்கு மாத்திரம் அல்ல, இங்கே நிரம்ப இருக்கிற ஹாஃபில்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் உங்களை பரிசீலிக்க வேண்டும். உங்களோடு கொஞ்ச நேரம் நீங்கள் உரையாட வேண்டும். எத்தனை ஜுசுக்களை தினமும் ஓதுகிறோம் என்று கொஞ்சம் பரீட்சை செய்யுங்கள். குறைந்தது ஒரு 3 ஜுசு ஓத வேண்டாமா? 10 நாளில் ஒரு குர்ஆன் முடிக்கலாம். சலஃபு சாலிஹீன்கள் தினமும் ஒரு மன்சில் ஓதுவார்கள், வாரத்தில் ஒரு குர்ஆனை முடித்தவர்கள், தினமும் 10 ஜுசுக்கள் ஓதியவர்கள், 3 நாளில் ஒரு குர்ஆனை முடித்தவர்கள். அவர்களெல்லாம் நமது முன்மாதிரி இல்லையா? ஹாஃபில்களுக்கு கேட்கிறேன், அவர்கள் நமது முன்மாதிரி இல்லை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்வார்கள், ஸலாசுன் தரஜாத், 3 விஷயம் இருக்கிறது, உங்கள் தரத்தை உயர்த்துவது அந்த 3மே என்றார்கள். இமாம் முஸ்லிம் இந்த ஹதீஸை பதிவு செய்வார். உங்கள் தரம் உயர வேண்டுமா? அல்லாஹ்வின் பார்வையில் அந்தஸ்துக்குரியவர்களாக நீங்கள் ஆக வேண்டுமா? ஸலாசுன் தரஜாத் அம்மத் தரஜாத், அகிலத்தின் அருட்படை முஹம்மது ரசூலுல்லாஹ். ஸலவாத்து சொல்லுங்களேன், எவ்வளவு பெரிய பாக்கியம். என் பெருமானின் பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் எங்கள் நாவுகளும் உதடுகளும் மதுரமாக சுவையாக இனிக்கிறது. ஸலவாத்து சொன்னால் அந்த சுவை உங்களுக்கும் நசீபாகுமே. பெருமானார கனவுல பார்க்கறதுக்கு என்னவெல்லாம் ஓதணும்னு கேட்டாங்க. என் பேர்ல ஸலவாத்து சொல்லுப்பா, நான் காட்சி அளிப்பேன் என்றார். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அன்னலார பார்த்த பின்னால்தான் நம்ம ரூஹு பிரியணும் இன்ஷா அல்லாஹ். அவங்கள பார்க்காம மௌத்தானா அதுல எனக்கு அர்த்தம் புரியல. சர்க்காரி ஆலமை பார்க்காமல் நம்ம ரூஹு பிரிவதா? எத்தனை பெரிய வாழ்க்கை. நான் உயர்வதற்கும் நல்லா இருப்பதற்கும் தன்னை அர்ப்பணித்தவர்கள் முத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கை மிக்கவர்களே, ஸலாசுன் தரஜாத், 3 காரியம் உங்கள் தகுதியை உயர்த்தும், அல்லாஹ்வின் பார்வையில் உங்கள் அந்தஸ்தை உயர்த்தும். இன்னொரு பக்கம் மக்களின் பார்வையிலும் நீங்கள் உயர்ந்தவர்கள். அல்லாஹ்ட்ட உயர்ந்த பல பேர் மக்கள்கிட்ட உயர்றது இல்லை, மக்கள்கிட்ட உயர்ந்த பல பேர் அல்லாஹ்ட்ட உயர்றது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இவர் யார் என்று கேட்டாங்க. அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. இமாம் புகாரி இந்த சம்பவத்தை பதிவு செய்வார்கள். அவர்கிட்ட பொண்ணு கேட்டா கூட யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அவர் சிபாரிசு செய்தா ஏத்துக்க மாட்டாங்க என்று சொன்னபோது, உங்களுக்கு தெரியுமா இவர் யாரு தெரியுமா? இவர் ஒருவர் இந்த மண்ணில் வாழ்வது. இன்னொருவரை கேட்டான், அவர் சொன்னா மக்கள் பெண் கொடுப்பாங்க, சிபாரிசு செய்வாங்க. அவரை போன்று இந்த பூமி நிறைய மனிதர்கள் வாழ்வதை காட்டிலும் இவர் ஒருவர் வாழ்வதை கொண்டு அல்லாஹ் உலகத்தையே பாதுகாக்கிறார். மக்களிடத்தில் மதிப்பு பெற்ற பல பேர் அல்லாஹ்வின் பார்வையில் மதிப்பு பெறுவதில்லை. அல்லாஹ்வின் பார்வையில் மதிப்பு பெற்றவர்கள் மக்கள் சில பேர் அவர்களை மதிக்கவில்லை, ஆனால் இந்த மண்ணையே அவர்களை கொண்டே அல்லாஹ் பாதுகாக்கிறார். இங்கே இந்த ஹதீஸுக்கு பெருமக்கள் எழுதுகிற செய்தி என்ன தெரியுமா? ஸலாசுன் தரஜாத்துன், 3 காரியம் உங்கள் தகுதியையும் அந்தஸ்தையும் உயர்த்தும். எங்கே? அல்லாஹ்வின் தர்பாரிலும் உயர்த்தும், மக்களின் பார்வையிலும் உயர்த்தும். 2 இடத்துலையும் உயர்வு பெறுறதுங்கிறது அது லேசான காரியம் அல்ல. அல்லாஹ் நம்ம தரஜாவை உயர்த்தி வைப்பானாக. அந்த 3க்குள்ளாலும் நாம் நின்று வாழ தௌஃபீக் செய்வானாக. முதல்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்ஆமு தஆம்,
நீங்கள் உலகத்தில் எத்தனை வலிமை மிக்கவர்களோ பலகீனமானவர்களோ பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கும் பழக்கம் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபை செய்யட்டும். பசித்தவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். அங்கே நீங்கள் பசித்தவனுக்கு கொடுப்பது அவன் பசியை மாத்திரம் அமர்த்தவில்லை, அந்த பசி தீரும் போது அல்லாஹ்வே உங்களுக்கு கிடைப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கிடைக்கும் இடம், உன் அந்தஸ்து உயருகிற இடம், அல்லாஹ்வின் பார்வையில் உனக்கு கண்ணியம் காப்பாற்றப்படும் இடம். பசித்தவர்களுக்கு ருசிக்க தாருங்கள். இன்றைக்கு வசதி உள்ளவர்கள் கூட இந்த விஷயத்தில் கவனம் கொஞ்சம் குறையும். இல்லாதவங்க கேட்க வேண்டியதில்லை. நான் தெளிவாக சொல்கிறேன், உங்களில் எந்த ஒரு காரியத்திற்கும் நீங்கள் முதலில் பசித்தவர்களுக்கு கொடுத்த பின்னால் உங்கள் காரியத்தை துவக்குங்கள், நீங்கள் ஜெயிக்கிறீர்கள் என்று எழுதுகிறார்கள். உங்க பிள்ளைகளை மதரசாவில் கொண்டு சேர்க்கிறீங்க, பிள்ளைங்க தலைதோங்கி வள வேண்டும், நிறைவாற்றல் கூட வேண்டும். ஒரு 3 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதற்கு பின்னால் நீங்கள் மதரசாவில் கொண்டு விடுங்கள். உங்கள் பிள்ளைகள் அந்த மதரசாவின் முன்னோடியாக உருவாகுவார். உங்களில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டால் மருத்துவமனைக்கு போங்க, அது முதலில் அல்ல. முதலில் 4 பேருக்கு சாப்பாடு கொடுங்கள், அதற்கு பின்னால் மருத்துவமனை செல்லுங்கள். மருத்துவம் இந்த நோய்க்கு பொருத்தமாக அமையும், அவர் ஆரோக்கியம் பெறுகிறார். தாவு மரவாக்கும் பிஸ்ஸதகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, உங்களில் நோயாளிகளை நீங்கள் தர்மத்தை கொண்டு சிகிச்சை அளியுங்கள். நோய்வாய்ப்பட்டா ஊசி போடணும், டாக்டர்கிட்ட கூட்டு போகணும், இல்லை, அது 2வது. தாவு மரலாக்கும் பிஸ்ஸதகா, உங்களில் நோயாளிகளை தர்மத்தை கொண்டு சிகிச்சை அளியுங்கள். 2 பேருக்கு சாப்பிட கொடுங்க, அவர் கையேந்துவார், வாழ்த்துவார், துஆ செய்வார். என்ன நடக்கும்? டாக்டர்கிட்ட கூட்டு போனா, எந்த டாக்டர்கிட்ட போனா இந்த நோய்க்கு குணமோ அந்த டாக்டர்கிட்ட கூட்டு போகும்படி அல்லாஹ் உங்களை வழிகாட்டுவார். அந்த மருத்துவருக்கு இந்த நோய்க்கு எந்த மருந்து பொருத்தமோ அந்த மருந்தை அவர் மூளையில் உதிக்க செய்வான். நிறைய நேரங்களில் நோய் கண்டுபிடிக்கப்படாமல் மருத்துவம் நடக்கும், பின்பு பல நாட்களுக்கு பின்னால் தான் நோயை கண்டறிய முடியும். இங்கே அப்படி அல்ல, சரியான ரூட்டில் மருத்துவமும் போகும், ஆரோக்கியம் விரைவாக கிடைக்கும். எப்போது? 2 பேருக்கு சாப்பாடை கொடுத்துருங்கன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. உன் தரஜா உயர்வது உலகத்திலும் மறுமையிலும், ரப்பின் பார்வையிலும் மக்களின் பார்வையிலும். தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பசித்தவர்களுக்கு ருசிக்க தாருங்கள். வீட்டில் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, உடனே 2 பேரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க. வியாபாரம் கொஞ்சம் குறைவா இருக்குது, 2 பேரை கூப்பிட்டு சோறு கொடுங்க. உங்க தகுதி 2, 4, 6, உங்கள் தகுதி அது. உணவளிப்பதால் உயர்கிறீர்கள், உணவளிப்பதால் உங்கள் அந்தஸ்துகள் கூடுகிறது, உணவளிப்பதால் பிரச்சனைகள் தீர்கிறது. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் பட்டமளிப்பு விழாவில் இங்கே உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற இந்த ஞானம் இதயத்தில் சுமந்து விடைபெறன். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நாடு தழுவிய அளவில் இருந்தாலும் ஒவ்வொரு வீடுகளிலும் உணவளித்து துஆ செய்யுங்கள், உங்கள் பிரச்சனைக்கும் அல்லாஹ் தீர்வை வழங்குவான் என்கிறார்கள். நிறைய மருந்து கையில் இருக்குது, எங்கோ மருந்து தேடிக்கொண்டிருக்கும் சமூகமாக மாறி போயிருக்கிறோம். மார்க்கத்தில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது அழகான எதிர்காலம் அழகாகுவதற்கான பாடத்தை நடத்தாத ஹதீசுகள் இல்லை. முதல் பாடம், நான் உயர்வதற்கு, மிளிர்வதற்கு, அல்லாஹ்வின் பார்வையில் மக்கள் பார்வையில் என் அந்தஸ்து உயர்வதற்கு நான் உணவளிக்கும் பழக்கம் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் இன்று முதல் ஹயாத்தாக்க தௌபீக் செய்வானா. 2வது சொன்னாங்க இஃஷாவு சலாம், நாங்க சலாமை பரப்புங்கள். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி லேசா இருக்குது, பாடம் மிகப்பெரியது. இஃஷாவு சலாம், நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமை பரப்புங்கள். யாரை பார்த்தாலும் சலாம் சொல்றது. சஹாபாக்களை பார்த்து நான் படிச்ச ரொம்ப ஆச்சரியமான செய்தி. ஒரு பிரயாணம், சஹாபாக்கள் போறாங்க, ஒருவர் சந்திச்சாங்க, சலாம் சொன்னாங்க, விரை பெற்று போறாங்க. போற வழியில் மரங்களை கடக்கிறாங்க, வரிசையா மரத்தை கடந்து போகும் ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. இன்னொரு ஹதீஸில் மலைகளை கடக்கிறாங்க. அந்த மலைக்கு அப்பால் வந்தபோது ஒருவர் மற்றவரை சந்தித்து சலாம் சொன்னாங்க. ஏன் என்று கேட்கிறார்கள். கொஞ்ச நேரம் எங்கள் சந்திப்பில் இடைவெளி விழுந்தது இல்லையா, இடைவெளிக்கு பின்னால் நாங்கள் சந்தித்த போது சலாம் சொல்லிக் கொள்கிறோம். ஏன்? எம் பெருமான் சலாத்தை பரப்புங்கள் என்றார்கள், நாங்கள் பரப்புகிறோம் என்கிறார்கள் சஹாபிகள். இன்னொரு செய்தி ஆச்சரியம் என்ன தெரியுமா? சலாமை பரப்புகிறவர்களுக்குள்ளால் அன்பு ஏற்படும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. இன்னைக்கெல்லாம் முஃமின்களுக்கு மத்தியில் அன்பும் இணக்கமும் குறைஞ்சிருக்கு.
உங்களுக்கிடையே அன்பு ஏற்பட வேண்டுமா, இணக்கம் ஏற்பட வேண்டுமா, ஒருவர் மற்றவருக்கு சலாம் சொல்லுங்கள். அன்பும் இணக்கமும். இன்னைக்கு சலாம் சொல்வது கூட குறைஞ்சிருக்கு. சில பேர் சலாம் சொல்றது இல்லை, அவருக்கு பதில் தான் சொல்வார், நம்ம அவருக்கு சலாம் சொல்லணும். சில பேர் கூப்பிட்டு கேட்கறது, நான் உட்கார்ந்து இருக்கிறேன்ல சலாம் சொல்லாம போது என்ன, அது போறவங்க தான் சலாம் சொல்லணும். நிறைய பேர் பதில் எதிர்பார்க்கிற காலம். இன்னொரு செய்தியை சொன்னாங்க, அஃஷுஸ் சலாம் அலாமன் அரஃப்த வஅலாம் அல்லா தஅரிஃப். அறிமுகம் இல்லை, அறிமுகம் இருக்கிறது, ரெண்டும் வேண்டாம். அறிமுகம் இல்லாவிட்டாலும் சலாத்தை பரப்புங்கள். இன்னைக்கு சில இடங்கள் ஆள் பார்த்து சலாம் சொல்ற மக்களும் கூடிட்டாங்க. அவருக்கு சொல்றாங்க, இவருக்கு சொல்றது இல்லை. ஏன்னா அவரு கொஞ்சம் மிளிர்ப்பாக இருக்கிறார். இல்லை, நான் ஒருத்தருக்கு சலாம் சொன்னேன், இல்லை எனக்கு ஒருத்தர் சலாம் சொன்னார், ரொம்ப ஆச்சரியமான நிகழ்வு. ஒருத்தர் சலாம் சொன்னார், நான் பதில் சொல்லிட்டேன். கொஞ்சம் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு அதில் ஒன்றும் நினைக்காதீங்க, நான் அவரு நினைச்சு சொன்னேன்னு சொன்ன சலாம வாபஸ் வாங்கிட்டு போயிட்டார். சலாம் சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்துட்டு நான் அவரு நினைச்சு சொன்னேன், அவர் யாருக்கும் நினைச்சிருக்கிறாரு, அது நம்ம நின்றுருக்கோம். அவர் சொல்லிட்டார், உங்களுக்கு இல்லை அவருக்கு. சலாத்தை கொடுத்துட்டு வாபஸ் வாங்கின ஆட்கள்லாம் இருக்காங்க. அறிமுகம் முக்கியம் இல்லை என்கிறார்கள். இந்த ஹதீஸை இமாம் புகாரி அஃஷுஸ் ஸலாம் அலா மன் அரஃப்தா வ அலா மன் லா தாரிஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் வந்தவுடன் சொன்ன முதல் செய்தி என்றும் எழுதுவார் இமாம் புகாரி. மூணாவது தகவலை முடித்துவிட்டு நான் தொடர்கிறேன். உங்கள் அந்தஸ்தை உயர்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிற அருமையான 3 தகவல்கள். இங்கே இந்த 3 தகவலும் மனதில் வையுங்கள். 2 சொல்லி இருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒன்றையும் உங்களுக்கு தருவேன். 4 பேர் இடத்தில் குர்ஆனை எடுங்கள் என்கிறார்கள். யார் அந்த 4 பேர்கள்? உபய் இப்னு கஅபை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உபய் இப்னு கஅப் இடத்திலிருந்து குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 4 பேரை தீர்மானித்து நமக்கு அடையாளம் காட்டுவார்கள் என்றால் அதற்கு 4 காரணம். எனக்கு நேரம் இருந்தால் எல்லாத்தையும் சொல்வேன். முதல் காரணம், அந்த 4 பேரும் குர்ஆனை அழகுபட ஓதினார்கள் மாத்திரமல்ல, அவர்கள் குர்ஆன் ஓத அல்லாஹ்வே ரசித்தான் என்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அவர்களை குர்ஆன் ஓத அல்லாஹ்வே ரசித்தான். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுவை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, உபய் நீங்கள் குர்ஆன் ஓத நான் கேட்கணும்னு அல்லாஹ் சொன்னான்னாங்க. இன்னொரு கட்டத்தில் நான் உங்கள்கிட்ட குர்ஆன் ஓதி காட்ட சொன்ன அல்லாஹ், உபய் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அவ சம்மானி ரப்பி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்ன கூப்பிட்டு ஓத சொன்னானா அல்லது என் பேரையே அல்லாஹ் சொன்னானான்னு கேட்டாங்க. அவ சம்மானி ரப்பி, ரப்பி என் பேரை சொன்னானா? ஆமா நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய்ய கூப்பிட்டு என்று அல்லாஹ் சொன்னான். அழுதாங்களாம் உபய் இப்னு கஅப். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வினுடைய உயர்ந்த அந்த வாயில் நான் உச்சரிக்கப்படும் பாக்கியம் பெற்று விட்டேனே என்றார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரப்பு ரசித்தவர்கள் என்கிறார்கள், ரப்பே மகிழ்ந்தவர்கள் என்கிறார்கள். ரப்பு யாரை பார்த்து இந்த மண்ணில் மிகப்பெரிய சந்தோஷம் அடைந்தானோ அந்த 4 பேர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை அவர்களிடத்திலிருந்து நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். முதல்ல உபய் இப்னு கஅபை முகவரிப்படுத்துகிறார்கள். இரண்டாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இடத்திலிருந்து எடுங்கள் என்கிறார்கள். இந்த 4 பேரை இதயத்தில் வச்சுக்கிறணும். இன்னைக்கு நாம குர்ஆனை அழகுபட ஓதுவதற்கு முன்மாதிரி இந்த 4 பேரும். இந்த ஹதீஸை இமாம் புகாரியும் அறிவிக்கிறார், இமாம் முஸ்லிமும் பதிவு செய்கிறார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இப்னு மஸ்ஊதை பத்தி ஒரு செய்தி படித்தேன். அவங்க குர்ஆன் ஓதுவாங்களாம். ஓதுற போது வானில் பறக்கும் பறவைகளும் நின்று கேட்குமா. அல்லாஹ் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த தௌஃபீகை வழங்கட்டும். வானில் செல்லும் பறவைகள் கூட நின்று கேட்கும் இடத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இருக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் வீட்டை கடந்து சென்றாங்களாம். கடந்து செல்லும் போது சொன்னாங்க, கூட போறது அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களாம், இப்போது உங்களுக்கு நான் ஒன்றை சொல்ல போகிறேன், அது மிகப்பெரிய செய்தி என்றார்கள். 2 பேரும் தயாரானோம் அந்த செய்தியை கேட்பதற்கு. என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அவர்களை பார்த்து விடுங்கள், அவர்களை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். குர்ஆனை அல்லாஹ் எப்படி இறக்கினான் என்று உங்களுக்கு தெரியுமா? அவன் இறக்கிய அந்த அடிப்படையில் உங்களில் யாராவது குர்ஆனை ஓத வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் தான் அதற்கு சொந்தமானவர் என்றார். அல்லாஹ் எப்படி குர்ஆனை இறக்கினான், அதில் எந்த வகையிலும் மாற்றம் இல்லாமல் ஓதும் ஒருவர் இந்த மண்ணில் இருப்பார் என்றால் இந்த வீட்டின் சொந்தக்காரர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத்னாங்க. சொல்லிட்டு பெருமானார் போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இது மாலை நேரம், எனக்கு தொழுகை முடிச்சிட்டு மனசே கேட்கல, இந்த சுப செய்தியை கொண்டு போய் அவங்கள்ட்ட சொல்லிடணுமே.
சஹாபாக்கிட்ட இருந்த பெரிய ஆர்வம். ஒரு நல்ல விஷயத்தை ஒருத்தங்களை பற்றி தகவல் வந்திருக்குது, அவங்க உயர்வான தரஜாவுக்கு போயிட்டாங்கன்னா அதை போய் அவங்ககிட்ட சொல்லணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும். ஒரு மூமினை சந்தோஷப்படுத்துறதை விட மிக பாக்கியமான அமல் வேறொன்றும் இல்லை என்று சொன்னார்கள். அல்லாஹ் உங்களுக்கு தேர்ந்தெடுத்த அமல்களிலெல்லாம் மிகச்சிறப்பான அமல் இதுகாலு சுரூர் அலா குலூபில் மூமின். ஒரு மூமினின் இதயத்தில் சந்தோஷத்தை கொடுக்கணும். அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. இன்னைக்கு ஒரு மூமினை கஷ்டம் கொடுக்கணும்னா நம்மள பல பேர் தயார். அவர் குறை ஒன்று வந்துச்சுன்னா உலகம் பூரா அந்த குறையை சேர்க்கறதுக்கு வாட்ஸ்அப்பில் பக்கம் பக்கமாக எழுதி வச்சிடுறார். ஒருவரின் குறையை வெளியே காட்டும் சமூகம் இன்றைக்கு வளருகிறார்கள். கல்வியாளர்களும் இதில் விதிவிலக்கு இல்லை. மறைக்கப்பட வேண்டும் குறைகளை என்கிறார்கள் முத்தம நபிகள். அடுத்தவர்களின் குறைகளை வெளி உலகில் வெளிச்சம் காட்டும் மனிதர்கள், கல்வியாளர்கள் உட்பட இன்றைக்கு இந்த சோதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவரை பற்றியான அழகான தகவலை அவருக்கு பரிமாறுவதில் இத்தனை போட்டி முனைப்பு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மசூது தான் இந்த உலகத்தில் குர்ஆன் எப்படி ஜிப்ரீல் சொன்னார்களோ அப்படி சொன்னவர்கள் என்று சொன்னபோது ஓடி வர்றாங்க ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப். அவங்க வரும்போது ராத்திரி ஆகி போச்சு. பெருமக்கள் எழுதுறாங்க, ஒரு பகுதி இரவு முடிஞ்சிருந்துச்சு, ஒரு பகுதினா 12 மணி ஆகி போச்சு ராத்திரி. அந்த நேரத்தில் ரெண்டா பிரித்து 12 மணி வந்து நிற்கிறாங்க, கதவை தட்டினாங்க. அப்துல்லா இப்னு மசூத் சொல்றாங்க, இந்த மிட் நைட்ல யார் கதவை தட்டுறது? கதவை திறந்தேன், உமர் இப்னு கத்தாப். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், இந்த நேரத்தில் இந்த மனுஷன் எதுக்கு வந்திருக்கிறார்? அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு சுப செய்தி சொல்ல வந்தேன். என்ன சுப செய்தி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இல்ல, உங்க வீட்டை கடந்து இரவு நேரத்தில் போனோம், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் இவர், குர்ஆன் அல்லாஹ் இறக்கி அதே வார்த்தையில் ஓதுகிறவர் என்று உங்களை ரொம்பவே மேலோக்கி சொன்னார்கள் என்று சொன்ன போது ஹஜ்ரத் அப்துல்லா மசூத் செய்தி வரவிருக்க இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு, சபகக பிஹா அபூபக்கர், இந்த செய்தியை உங்களுக்கு முந்தி அபூபக்கர் சொல்லிவிட்டு போய்விட்டார் என்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு முந்தி வருவதற்கு அவகாசமே இல்லை, நான் வேக வேகமாக வந்திருக்கிறேன். அதிலும் மிட் நைட்ல கூட காலை வரைக்கும் தாமதிக்க கூடாது, இந்த சுப செய்தி சொல்ல வேண்டும் என்று. என்னை விட அபூபக்கர் எப்படி வந்தார்கள், எப்போது வந்தார்கள், எவ்வளவு வேகமாக வந்தார்கள். இப்போது நான் சொல்கிறேன், அல்லாஹ்வின் மீது சத்தியம், மற்றவர்களுக்கு நலவை கொண்டு சேர்ப்பதில் அபூபக்கரை யாரும் முந்த முடியாது என்றார். ஒருத்தருக்கு நல்ல செய்தியை கொண்டு சேர்க்கிறதுக்கும் நல்ல காரியங்களில் முன்னோடியாக இருப்பதற்கும் அபூபக்கரை யாராலும் முந்த முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்தில் நமக்கும் பங்களிப்பை நசீபாக்குவானாக. மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உபை இப்னு காப், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், சய்யிதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. சய்யிதுனா முஆத் இப்னு ஜபல் அவர்களிடத்திலிருந்து திருக்குர்ஆனை எடுத்துக் கொள்ளுங்கள். என் முஆத் ஓதினால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் முஆத் ஓதினால் அந்த ஓதுதல் அல்லாஹ்வும் ரசூலும் அழகாக எப்படி ஓத கற்றுக் கொடுத்தோமோ அப்படி ஓதுவார். அல்லாஹ் நாமும் அந்த இடத்தில் இருக்க செய்வானாக. முஆத் இப்னு ஜபல் மூணாவது. நாலாவது ஒருத்தர் அடையாளம் காட்டினாங்க, அவர் தான் ரொம்ப முக்கியமான மனிதர். சாலிம் மௌலா அபி ஹுதைஃபாங்கிறாங்க. அபூ ஹுதைஃபா என்ற எஜமானனுக்கு அடிமையாக இருந்த சாலிம் ஒரு அடிமை. இந்த 3 பேரும் பாக்கியமான சுதந்திர மனிதர்கள். ஒரு அடிமைக்கு எப்படி அந்த நசீப்? அவர் காலையெல்லாம் எஜமானோடு வாழ வேண்டும், இரவெல்லாம் சோர்வு காண வேண்டும். சோர்வு காண வேண்டிய அந்த அடிமை, அவரை குறித்து சொல்கிறார்கள் சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டம் ஆயிஷா நாயகி வீட்டுக்கு வர லேட்டா போச்சு. ஆயிஷாட்ட கேட்கிறாங்க, எங்கம்மா இவ்வளவு லேட்டா ஆயிட்டீங்க இரவு நேரம்? ஹஜ்ரத் ஆயிஷா சொன்னாங்க, நான் வரும் வழியிலே திருக்குர்ஆன் சப்தம் கேட்டது, என்னால் அந்த இடத்தை கடக்க முடியலை யா ரசூலல்லாஹ். உயிரோட்டமான வார்த்தைகள், உயிரோட்டமான குரல். அந்த குரல், அந்த செய்தியை சொல்றது பெருசு இல்லை, அந்த குரல்ல உயிரோட்டம் இருந்தது. நம்ம குரலின் உயிரோட்டம் கூட 1000 இதயங்கள் ஹயாத்தாக்கும். அல்லாஹ் அந்த உயிரோட்டத்தை நமது வார்த்தைகளிலும் தருவானாக. உடனே சொன்னாங்க, நபி கோபத்தில் இருக்கிறாங்க, ஆயிஷா லேட்டானாங்க. இப்போ கோபத்தை தனிச்சிட்டு கேட்டாங்க, அந்த இடம் எங்க ஆயிஷான்னு கேட்கிறாங்க. வாங்கன்னு கூப்பிட்டு வர்றாங்க, என்னையும் கூப்பிட்டு போங்கிறாங்க. கூப்பிட்டு வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. அன்னை ஆயிஷா வந்து நின்றால் அந்த குரல் இன்னும் கேட்கிறது. உத்தம நபிகள் நின்றார்கள் என்பது முக்கியமல்ல. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் எவ்வளவு நேரம் கேட்டேனோ அதில் 2 மடங்கு நேரம் இன்னும் நின்று நபி அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இரவில் கிட்டத்தட்ட 3/2 பாகம் முடியும் வரையிலும் அவர் ஓதிக்கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், வல்லல் நபியும் கேட்டார்கள். கேட்டுவிட்டு சொன்னார்கள், ஆயிஷா இந்த
குரல் யாருக்கு சொந்தம் தெரியுமா என்றார்கள். தெரியாது என்றேன். இவர்தான் அபீ ஹுதைஃபாவின் அடிமை சையதுனா சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு. சாலிமின் குர்ஆனை விட்னைட்ல நின்று ரசூல் கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஆயிஷாவோடு இரவில் 2 பாகம் நின்று ஓதுகிறார். கிட்டத்தட்ட இரவு 12 மணி நேரம், 8 மணி நேரம் ஓதுகிறார் திருக்குர்ஆனை. ஒரு அடிமையாக இரவெல்லாம் ஓய்வெடுக்க வேண்டியவர் அல்லாஹ்வோடு நிற்கிறார். இந்த குர்ஆனை என் சாலிமிடத்திலிருந்து நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முத்தாய்ப்பான இடத்தை இந்த உலகத்தில் வாழ்கிற போது பெறுகிறார்கள். குர்ஆனுக்கும் அவர்களுக்கும் ஒரு அழகிய உறவு இருந்தது. அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான இடம் இருந்தது. ரப்பே சந்தோஷப்படும் இடத்தில் வாழ்ந்தவர்கள் என்று இந்த 4 பேரையும் அடையாளம் காட்டுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கை மிக்கவர்களே, இது திருக்குர்ஆனுக்காக எடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு விழா. திருக்குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களை கௌரவிக்கிற விழா. இவர்கள் என்ன தவம் செய்தார்களோ, இவர்களின் பெற்றோர்கள் என்ன தவம் செய்தார்களோ, அல்லாஹ் உங்கள் பிள்ளைகளை ஹாஃபில்களாக ஆக்கியிருக்கிறான். ஒவ்வொரு ஹாஃபிலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள கிட்டத்தட்ட 10 நபர்களை அவர்கள் குற்றவாளிகளாக நியமனமாகி நரகம் ஒரு கட்டம் தீர்மானிக்கும் நிலைக்கு போகிவிட்டாலும் அல்லாஹ்வின் தர்பாரில் இவர்கள் நரகம் போகக்கூடாது. ஏன்? இவர்கள் பிள்ளையை ஹாஃபிலாக்கினார்கள் என்ற பரிந்துரை செய்யப்பட்டு அந்த ஹாஃபிலின் காரணமாக அந்த குடும்பத்தில் 10 பேர் நரகத்துக்கு போற நிலைக்கு வந்த பின்னால் சொர்க்கம் அனுப்பப்படுவார். அல்லாஹ் நம்ம பிள்ளைகளை ஹாஃபிலாக்க தௌஃபீக் செய்வானாக, நாம ஹாஃபீஸாக தௌஃபீக் செய்வானாக. எங்க உம்மா வாப்பாவுக்கு நான் ஹிதமத்து செய்யறது, என்ன 11 வயசுல ஹாஃபீஸ் ஆக்குனாங்க. நான் வாப்பாவுடைய கடைசி காலத்திலையும் உம்மாட்ட கடைசி காலத்திலையும் சொன்னேன், சந்தோஷமா உங்களுடைய ஹயாத்து முடியட்டும், நீங்கள் அமல்கள் கொஞ்சம் செய்திருக்கலாம், கவலை இல்லை, என்னை காரணமாக்கி உங்களுக்கு சொர்க்கம் என்றேன். ஏன்? நான் பெரிய ஆலிம் அல்லாமாலாம் இல்லை. அப்போ நான் சொன்னேன், நான் ஒரு ஹாஃபில், 30 ஜுசு. எப்படி பிள்ளைங்க இன்னைக்கு தௌர்களை முடித்தார்களோ அதே போல தினம் 10 ஜுசு ஓதிடுவேன். 3 நாளில் ஒரு குர்ஆன் முடிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. அது எப்போது? இன்றைக்கும் நேற்று வரையிலும். நான் ஓதுறதும் யாருக்கும் தெரியாது, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ராத்திரி படுக்கும்போது ஓதிட்டே படுக்கிறது, நடக்கும்போது ஓதிட்டே நடக்கிறது, பிரயாணத்தில் டைம் கிடைக்கும் போது கூட இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்த பேசிக்கொள்வேன். பாக்கி நேரம் கண்ணை பொத்திக்கிட்டு திருக்குர்ஆன் ஓதுறது. பாப்பா மாட்ட அடிக்கடி சொல்றது, உங்கள் 2 பேருக்கும் சொர்க்கம் நிச்சயம். ஏன்? என்னை ஹாஃபில் ஆக்கிய காரணத்தினால். என்ன அவ்வளவு நம்பிக்கை? சொன்னது நபிகள் நாயகம். என் பெருமான் சொன்னால் அதுதான் சத்தியம். உங்களின் சொர்க்கத்தையே தீர்மானிப்பவர்கள் உங்கள் ஹாஃபில்கள். நீங்கள் உறுதி கொள்ளுங்கள், நான் பெற்ற பிள்ளை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருக்குர்ஆனை மனனம் செய்த இடத்தில் கொண்டு நிறுத்துவேன் என்று. குற்றம் செய்யாதவர்கள் இல்லை, பாவம் செய்யாத மனிதர்கள் வாழ இயலவில்லை. ஆனாலும் நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் நமது பிள்ளைகள் ஹாஃபிலாக வாழ்வது. எனவேதான் இந்த பிள்ளைகளை பெற்ற தாய் தந்தையர்கள் அவர்கள் என்ன தவம் செய்தார்களோ அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து உங்கள் பிள்ளைகளை ஹாஃபிலாக்கி வைத்திருக்கிறார். நான் இங்கே தொடருவேன், தரப்பட்ட நேரத்தில் முடிக்க வேண்டும். திருக்குர்ஆன் அல்லாஹ்வோடு நமக்கு ஒரு அழகிய உறவை தரும். அதை ஓதுங்கள், நீங்கள் பாக்கியம் பெறுவீர்கள். ஓத வைத்து கேளுங்கள், பாக்கியம் பெறுவீர்கள். நான் ஓதுவதால் பாக்கியம், பிறரை ஓதச் சொல்லி கேட்பதால் பாக்கியம். இப்னு மஸ்ஊத் இக்ரா அலையல் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்கள், நான் கேட்க வேண்டும். இப்னு மஸ்ஊத் கேட்பான், அக்ரா அலை, நான் ஓதுவதா? தங்களுக்கு அல்லாஹ் அருளிய வேதம் அல்லவா? இன்னி உஹிப்பு அன் அஸ்மா மின் கைர், இன்னொருவர் ஓத நான் கேட்க பிரியப்படுகிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை ஓதுவதும் பாக்கியம், பிறரை ஓத வைத்து கேட்பதும் பாக்கியம். ரமலான் நம்மை நோக்கி வருகிறது, பாக்கியமும் அருளும் நிறைந்த ரமலான். திருக்குர்ஆனோடு உங்களுக்கு கிடைக்கிற தொடர்பு மகத்தானது. நான் சமீபத்தில் ஒரு இடத்தில் சொல்லி காட்டினேன், சொர்க்கம் சில பேரை ஆசைப்படுமா? எல்லாரும் சொர்க்கத்தை ஆசைப்படுவாங்க, சொர்க்கம் சில பேரை ஆசைப்படும். அதில் முதல் மனிதர் தாலில் குர்ஆன், குர்ஆனை ஓதிக்கொண்டு இருப்பவரை சொர்க்கம் சொல்லுமாம். அவர் என்றைக்கு மரணிப்பாரோ அவரை நான் அணைத்து கொண்டு வந்து என் சுவனத்தில் தங்க வைப்பேன் என்று சொல்லி. தாலில் குர்ஆன்,
அல் ஜன்னத்து முஸ்தாகா, சொர்க்கம் ஆசைப்படும் மனிதர்கள். அதில் முதல் மனிதர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பவர். நீங்கள் குர்ஆன் ஓதும் தொடர்பு அல்லாஹ்வோடு பேசுகிற தொடர்பு. அந்த வாய்ப்பு கிடைத்தால் சொர்க்கத்தால் நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள். நான் சொர்க்கத்தை நேசிக்கிறது நியாயம், சொர்க்கமே என்னை நேசிக்கும் என்றால் ரமலானும் நம்மை நோக்கி வருகிறது. அதிகமாக குர்ஆன் ஓதுகிற காலம், குர்ஆனோடு தொடர்பு பெற வேண்டிய காலம். பாக்கியமான ரமலானை குர்ஆனை கொண்டு அல்லாஹ் நம்மை சங்கையாக்கி வைப்பானார். அல்லாஹ்வோடு ஒரு அழகிய தொடர்புக்கு குர்ஆன் ஒரு பெரிய வழி. இன்னொரு செய்தியும் நான் இங்கே சொல்ல வேண்டும். பொறுப்புகள் விஷயங்களில் நீங்கள் உங்களை நம்புவதை குறைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தை நம்புவதை குறைச்சிருங்க. அவரை நம்பிட்டு இருந்தேன், இவரை நம்பினேன், கை போயிட்டேன், இவரை நம்பி மோசம் போனேன், அவரை நம்பி மோசம் போயிட்டேன், ஹஸரத்தை நம்பி தான் போனேன், மோசம் போயிட்டேன். ஹஸரத்தையே நம்புறீங்க, தாயை எதற்கு நம்புகிறீர்கள், தந்தை எதற்கு நம்புகிறீர்கள்? தந்தை அவர் கண்ணியமானவர், தாய் மகத்தானவர்கள், பிள்ளை பாசமானவர்கள். நம்பிக்கை அல்லாஹ் மீது தான் இருக்க வேண்டும், மனிதர்கள் அல்ல. நீங்கள் நம்பும் இடம் அல்லாஹ்வின் மீது நம்புங்கள். உங்கள் பொறுப்புகளை அவனிடத்தில் ஒப்படைத்து பாருங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் கண்ணியமாக வாழ்கிறீர்கள், மதிக்கத்தக்க மனிதர்களில் அங்கு அல்லாஹ் உங்களை ஆக்குவான். அதை விட ஒரு பெரிய செய்தி, உங்கள் பொறுப்பு அவனால் பாதுகாக்கவும் படும். நான் படித்த ரொம்ப ஆச்சரியமான நிகழ்வு, ஸைத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கள் சந்திப்பு ஒரு நாள் வச்சிருந்தாங்க. மக்கள் சந்திப்பு, பிரச்சனைகளை கேட்டு தீர்வு வழங்குற நாள். தேவை உடையவங்களுடைய தேவைக்கு அந்த தேவை என்னான்னு கண்டறிஞ்சு கொடுக்கிற நாள். மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அதிகாரியை நியமிக்கிறது இல்லை, ஜனாதிபதியை வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அறிவிப்பாளர் யார்? ஸைத் பின் அஸ்லம். மக்களுடைய குறைகளை கேட்டறிவதற்கு எல்லாவற்றையும் எல்லா மனிதர்களையும் வர சொல்றது இல்லை. அந்த ஏரியாவில் யார் இருக்கிறாங்க அவங்கள மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, மக்களை சந்திக்கிறாங்க. உமருடைய சந்திப்புக்கு மத்தியில் திடீர்னு பிரமிச்சு போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிரமிச்சு போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னால வந்து நின்னார் பாருங்க, அவர் தான் அந்த பிரமிப்புக்கு காரணம். அந்த பிரமிப்புங்கிறது ரொம்ப ஆச்சரியமான பிரமிப்பு. உமர் சொன்னாங்க, மாராய்த்து அஹதன். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உலகத்தில் இப்படி ஒரு காட்சியை நான் கண்டதில்லை, யாரையும் பார்த்ததில்லை. அந்த மனிதரும் அவருடைய பிள்ளையும், அவர் ஒரு பையனை கூட்டு வந்திருக்காரு கையில. அந்த பையனை பார்த்தா அவரை மாதிரி இருக்கிறான், அவரை பார்த்தா பையனை மாதிரி இருக்கிறான், கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை. அவர் வயசு ஒரு பையன் தான், ஆனா அப்படியே முகம், கை, கால், பாவனை அத்தனையும். என்னப்பா இது? அவங்க சொன்ன வார்த்தை, கஷபுகில் குராபிலில் குராப், காகம் அடுத்த காகத்தோடு ஒப்பான மாதிரி இருக்குதுன்னாங்க. ரெண்டு காக்கா ஒன்னா நின்னா ரெண்டு காகத்தையும் பார்த்து இந்த காகம் பெருசு இது சிறுசுலாம் சொல்ல முடியாது, ஒரே மாதிரி இருக்கு. காகத்தின் ஒப்பு உலகத்தில் வேறு யாருக்கு இருக்காது. இரண்டு காகமும் ஒரே மாதிரி சமமான ஒப்பு பெற்று இருப்பதை போல இந்த ரெண்டு பேரும் ஒப்பு பெற்றிருக்கிறார்களே என்றார் உமர் இப்னு கத்தாப். அவர்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா? அவர் சொன்னாராம், எங்க ரெண்டு பேர் ஒப்பை பற்றியா கேட்கிறீர்கள்? இந்த ஒப்பு சராசரி ஒப்பல்ல, இந்த ஒப்புக்குள் என் ரப்பே இருக்கிறான் என்றார். எங்கள் இரண்டு பேர்களின் இந்த ஓமானத்துக்குள்ளால் என் ரப்பு இருக்கிறான் என்றார். மிகைத்து போகிறார் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் இருக்கிறான் இந்த ஒப்புல. என்ன சொல்லுப்பா? நான் போர்க்களம் அனுமதிக்கப்பட்டு நாட்டை விட்டு வெளியில போறேன். எல்லாரும் மனசுல பதிச்சுக்கிறணும், நாட்டை விட்டு வெளியில போறேன். போற போது என் மனைவி குழந்தை உண்டாயிருந்தாங்க. குழந்தை உண்டான மனைவி விட்டுட்டு போறோமேங்கிற ஒரு மனசுல கஷ்டமும் சுமையும் இருந்துச்சு. ஆனா போறது அல்லாஹ்வுக்காகங்கிற போது மகிழ்ச்சி இருந்துச்சு. கவனத்தில் எடுக்கிறீங்க? குழந்தை உண்டான மனைவி விட்டுட்டு போறமேங்கிற கஷ்டம் இருக்குது, போறது அல்லாஹ்வுக்காகங்கிற போது மகிழ்ச்சி இருந்துச்சு. கஷ்டமும் மகிழ்ச்சியும், அந்த ரெண்டுக்கும் இடையே என் பயணம். உடனே என் மனைவி என்னை வழி அனுப்ப தயாராகிறார். நீங்கள் சென்று வாருங்கள் என்றார். என் முகத்தில் தயக்கத்தை பார்த்தால் அந்த பெண்மணி சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஏன் தயக்கம்? நீங்களும் நானுமா இங்கே இருக்கிறோம், படைத்தவன் நம்முடன் இருக்கிறான், புறப்படுங்கள் என்றார். நான் என்ன தவம் செய்தேனோ இப்படி ஒரு மனைவி எனக்கு கிடைத்ததற்கு அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபை செய்வானாக. நம்ம வீட்டில் அப்படி மனைவியை நசீபாக்குவானாக. கல்யாணம் ஆனவங்களுக்கு இருக்கிற மனைவி அப்படி ஆக்கி வைப்பானாக. நீங்களும் ஆமீன்னு சொல்லி விவகாரம் வேற மாதிரி ஆகிடக்கூடாது.
நம்ம மனைவி எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வோடும் ரசூலோடும் இத்தனை அழகான உறவு. நான் என்ன தவம் செய்தேனோ இப்படி ஒரு மனைவி. புறப்பட்டேன், வாசல்ல போய் நின்று சொன்னேன், அஸ்தௌதிஉல்லாஹ மாஃபி பத்தனி. அவர் சொல்றார், உன் வயிற்றில் நீ எதை சுமக்கிறாயோ அதில் அல்லாவை பாதுகாப்பாக ஆக்கிவிட்டு விடைபெறுகிறேன் என்றார். அஸ்தௌதிஉல்லாஹ மாஃபி பத்தனி, உன் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு அல்லாவே பொறுப்பாளன், அவன் பாதுகாப்பில் விட்டு விடைபெறுகிறேன் என்று ஊருக்கு போயிட்டார். அவர் சொல்றார், நான் சொல்லிட்டு போயிட்டேன், பல வருஷங்கள் ஆகி போச்சு, 2-3 ஆண்டுகள் கழிச்சு அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து ஊரு திரும்பினேன். வீட்டுக்கு வந்தவுடன் பெரிய இடி என்னை சோர்வில் ஆழ்த்தியது. வீட்டில் நுழைஞ்சா வீடு அடி போய் கிடந்தது, இருண்டு போய் கிடந்தது. விசாரித்தேன், உங்கள் மனைவி வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொன்னார். மனைவி வஃபாத் மாத்திரம் அல்ல, அவங்க கருப்பமாக கருவுற்ற நிலையிலே வஃபாத், கருவோடு வஃபாத். நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். ஆனால் என் ரப்பு மேலே இல்லை நம்பிக்கை கொஞ்சமும் குறையலை. நான் சரியாக 4 நிமிஷத்தில் முடிப்பேன். நீங்கள் இந்த செய்தியை உள்வாங்க. என் ரப்பின் மீது வருத்தம் வரவில்லை, என் நம்பிக்கை வீண் போகாது என்று நினைத்தேன். மனசு கொஞ்சம் தடப்படுத்தி கொண்டேன். ராத்திரி நேரம் பள்ளிவாசலை ஒட்டி இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவியில அந்த கபருக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்துக்கிடுவேன். உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இரவு மகரிபான உடனே அந்த இடத்துல ஒரு நெருப்பு எரிஞ்சிச்சு. இப்போ நான் கேட்டேன் என் நண்பர்கிட்ட, என்னப்பா நெருப்புன்னு கேட்டேன். அது இப்போ இல்லைப்பா, கொஞ்ச நாள் அந்த கபூரில் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னார். அப்புறம் நான் பார்த்தேன் என் மனைவியினுடைய கபூர். ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. மனைவி கபூரில் நெருப்பு எரியுதே. என் மனைவி எப்படி மனைவி தெரியுமா? சவ்வாமத்துன் கவ்வாமா. என் மனைவி ஒரு நாள் நோன்பை விற்றதில்லை, ஒரு இரவு நின்று தொழும் வாய்ப்பையும் இழந்ததில்லை. சவ்வாமத்துன் கவ்வாமா, என் மனைவி ஒரு நாள் நோன்பை விற்றதில்லை, ஒரு நஃபிலான நோன்பையும் விடுவதில்லை, ஒரு நாள் இரவு தொழுகை விட்டும் தூங்கியதும் இல்லை. அப்படிப்பட்ட என் மனைவியின் மன்னரையிலையா நெருப்பு? ரொம்பவே யோசித்தேன். அந்த நெருப்பு எரிய, அது உள்ளிருந்து நெருப்பு வருது. உடனே வேகமா போனேன், மம்மட்டி எடுத்து தோண்டினேன், என்ன நடக்குதுன்னு. நான் தோண்ட அந்த நெருப்பினுடைய வெளிச்சம் இருந்தது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த நெருப்பின் வேகம் இல்லை, வெளிச்சம் இருக்கு, நெருப்பு கரிக்கல்ல. அல்லாஹ் உலகத்துல குதிரத்தை வெளிப்படுத்தினால் உலகம் தாங்காது. அவன் அற்புதம் வெளியானால் மண்ணு தாங்காது. தோண்ட நெருப்பு நின்று போக, கொஞ்சம் தோண்டிய போது கபருக்குள் அழகான குழந்தை ஹயாத்தாக இருந்தது. அழகான குழந்தை ஹயாத். சப்தம் கேட்டது, ஹுல் வதீஅத்தன், ஹுல் வதீஅத்தன். எந்த ஒன்றை என் அமானிதமாக என் பொறுப்பாக நீ ஒப்படைத்து சென்றாயோ அந்த பொறுப்பை நான் பாதுகாப்பவன். உன் பொறுப்பை பாதுகாத்து உன் பிள்ளை மகனை பாதுகாத்தேன், எடுத்து செல். லவ் யுஸ்தௌதஅனி லவ் யுஸ்தௌதஅ லவ் தஅதா ஜௌஜதக. நீ உன் மனைவியின் வயிற்றில் இருப்பதை அல்லாஹ்வே உன் அமானிதம் பொறுப்பு நீ பாதுகாக்க வேண்டும் என்று விட்டு சென்றாய், சொன்னாய், நான் பாதுகாத்துட்டேன். நீ என் மனைவியையும் நீ பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு போனால் லவஜத்தஹா, அவளும் ஹயாத்தாக நீ பெற்றுக்கொண்டிருப்பாய். சில நேரங்களில் மிஸ் பண்ணிடுறோம். வயிற்றுல உள்ளதை பாதுகாத்துக்கான்னு சொல்லிட்டு போனேன், நீ அந்த பாதுகாப்பில் என் மனைவியையும் வயிற்றுல உள்ளதையும் பாதுகாப்பா என்று சொன்னால் லவஜத்தஹா, அவளும் ஹயாத்தாக இருந்திருப்பாள் என்று அசரீதி. குழந்தையை தூக்கிட்டு வந்தேன். அமீருல் மோமினீன், இதுதான் அந்த பிள்ளை. பார்க்கறாங்க. ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் சொன்னார்களாம், உனக்கு என்ன ஆச்சரியம் என்று நீ விளங்கி இருக்கிறாய். நான் அறிந்த உண்மை என்ன தெரியுமா? இந்த குழந்தைக்கு வேற ஒரு உருவத்தில் இருந்தால் உனக்கும் சந்தேகம் வந்திருக்கலாம். உனக்கு சந்தேகம் வரக்கூடாது, அல்லாஹ்வின் அமானிதம் சரியாக கிடைத்தது என்று நீ உணரவே அல்லாஹ் உன்னை போலவே காகத்திற்கு காகம் ஒப்பாயிருப்பதை போல் உன் மகனை தந்தான் என்றார். நம்புங்கள், அவனிடத்தில் ஒப்படைத்தவர்கள் வீண் போவதில்லை. 1000 சுமைகளோடு வாழ்கிறோம்.
சிரமங்களை சுமக்கிறோம், பிரச்சனைகளை சுமக்கிறோம், நிம்மதியை இழக்கிறோம், எங்கோ கையேந்துகிறோம், யாரையோ நம்புகிறோம், யாரிடத்திலேயோ ஒப்படைக்கிறோம். அத்தனையிலும் நான் ஏமாந்த போதுதான் அதிகம். இனியும் சொல்கிறேன், ஏமாற வேண்டாம், ஒப்படைத்து விடுங்கள் உங்கள் பொறுப்புகளை அல்லாஹ்வோடு. அவரிடத்தில் பேச பழகுங்கள், அவரிடத்தில் சொல்லி பாருங்கள். நான் ஊருக்குள்ள இருந்து நீ புறப்படுறது சொல்றது, அல்லாஹ் என் மனைவி மக்கள் எல்லாத்தையும் உங்களோட ஒப்படைச்சிட்டு வந்து இருக்கிறேன். எங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க, ரப்பே எங்க அத்தா ஊருக்கு போறாங்க, எங்க அத்தாவை உண்ட ஒப்படைக்கிறேன் என் மக சொல்லுவான். எங்க வீட்டம்மா சொல்லுவாங்க, என் கணவரை ரப்பே உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன். குடும்பத்தை பண்படுத்தினோம், பழக்கப்படுத்தினோம். இன்றைக்கு நான் நம்பிக்கையோடு பயணத்தில் இருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கும் என் மனைவிக்கும் இடர்கள் வராது. ஏன்? அவனிடத்தில் ஒப்படைத்தால் அவன் கைவிட மாட்டான் என்று சொன்னவர்கள் காரூண்ய சீலர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சிறப்பு வாய்ந்த எங்கள் இந்த புனிதம் நிறைந்த மதரசாவின் பட்டமளிப்பு விழா எங்கள் முகமது அபூபக்கர் மசாஹிரி ஹதரத் அவர்கள் மிகச் சிறப்பாக தங்களது பிள்ளைகளை வார்த்தெடுத்திருக்கிறார்கள். பேராசிரியர் பெருமக்களையும் துணை வைத்து நிர்வாகம் இன்றைய அருமையான ஜமாத்தின் ஒத்துழைப்போடு இன்னும் உங்கள் ஒத்துழைப்பு தொடரட்டும். இந்த பட்டமளிப்பு விழாவிலிருந்து விடைபெறுகிற நீங்கள் அழகான தொடர்புகள் அல்லாஹோடு வையுங்கள். குர்ஆனை அழகாக்கிக் கொள்ளுங்கள். ஓத தெரியாதவர்கள் ஓத பழகுங்கள், ஓதுகிறவர்கள் அதிகமாக்குங்கள், மனப்பாடம் இல்லாதவர்கள் மனப்பாடம் செய்யுங்கள். வாழ்க்கையில் கவலை வேண்டாம், சஞ்சலம் வேண்டாம், எப்போதும் நிம்மதி இழக்காதீர்கள். உங்களோடு அல்லாஹ் இருப்பான், நீங்கள் அவனோடு இருக்க பழகுங்கள். உங்கள் பொறுப்புகளை அவன் நிறைவேற்றுவான், பொறுப்புகளை அவனிடத்தில் கொடுத்து பாருங்கள். உங்கள் அமானிதங்களை அவனிடத்தில் சொல்லுங்கள். அமானிதத்தை காப்பாற்றி தருவதில் அவன் மகத்தானவன் என்ற சுப செய்தியோடு எல்லாம் அல்ல அல்லாஹ் எங்கள் ஹாஃபிதுகளின் எதிர்காலத்தை ஜொலிக்க செய்வானாக, நம்மை பாதுகாப்பானாக, நமது குடும்பத்தை பாதுகாப்பானாக. அந்த 3 செய்தியில ஒன்று சொல்லிடணும், இல்லைன்னா நான் ஊருக்கு போனால் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. 3 விஷயம் தரஜாத்துகள், உங்கள் அந்தஸ்தை உயர்த்தும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் முதல் விஷயம் நான் சொன்னேன், பசித்தவர்களுக்கு உண்ணத்தாருங்கள். 2வது உங்களுக்கிடையே சலாம் அதிகமாக சொல்லி பரப்புங்கள். 3வது கியாமுல் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சல்லு பில்லைல் ஒன்னாசு நியாம், மக்கள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் நீங்கள் நின்று தொழுங்களேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க அந்தஸ்து உயரும், மக்கள் பார்வையில், படைத்தவன் பார்வையில் உங்களை கண்ணியமாக்குவான். இரவு ஹயாத்தாகட்டும், எல்லோரும் தூங்குவாங்க, வயசானவங்க, உங்க மனைவி, உங்க புள்ள, நீங்க நில்லுங்கள். நாளை உங்களை பார்த்து அவர்கள் இரவில் நிற்பார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஹயாத்தை செழுமையாக்குவானாக, பொலிவாக்குவானாக. விடும் மூச்செல்லாம் அவன் நினைவாக்கி வைப்பானாக, எழும் பேச்செல்லாம் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. இரவும் அவன் நினைவாக்குவானாக, பகலும் அவன் சிந்தனையாக்குவானாக. அவனை மறந்த வாழ்க்கை, அவனை மறந்த பேச்சு, அவனை மறந்த மூச்சு வேண்டாம் ரப்பே என்று கையேந்திய நிலையில் ஹயாத் வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக, அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வார். நமது பிள்ளைகளின் இல்மிலும், ஈமானிலும், அமலிலும், ரிசத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக, குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை நேசித்து, ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்து மங்களமான மகிழ்ச்சியான வாழ்வை மண்ணிலும் சுவனத்திலும் வாழச் செய்வானாக. குழந்தை இல்லாத நமது பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்தாரி ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை குறிப்பாக உலமாக்கள், ஹாஃபிதுகளில் என்னுடைய உஸ்தாது பிரதமர் அல்லாமா முஹம்மது முஸ்தபா ஹஜ்ரத் தாமத் பரக்காத்துஹு போன்றவர்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை
வாழ்த்துக்களை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.